தானே, பெரிய தேவனா இருக்கிற அவர் சாதாரண சொல்லிட்டால, எனக்கு அந்த கரடி போல அந்த சிங்கம் போல இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு. ஹalleluya. என்ன தெரியுமா, ஒரு மட்டும் கரடி ஜெயிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மட்டும் சிங்கத்தை ஜெயிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு பிரச்சனை கண்டு பயப்படுறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை கரடி போல பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு சிங்கம் போல பிரச்சனை இருந்துச்சு, அதை என்ன செய்யணும், ஞாபகம். இவன் ஞாபகத்தை என்ன சொன்னான், தாவீது ஞாபகம் சொன்னான், ஐயோ நான் அந்த கரடி ஒரு நாள் கொண்டிருக்கிறேன், சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், ஆட்டை போல கிழித்து கொண்டிருக்கிறேன், ஜீவனோட தேவனை நெஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த கரடியும் அந்த சிங்கமும் அந்த கோலியாத்து எல்லாம் ஒன்று தான் என் பிரச்சனை பார்க்கும்போது. ஏன்னா நான் நித்திய ஜீவனை நான் பார்க்குறாரு, பெரியவராக தேவனை மனசில் வச்சுருக்கிறேன், எனக்கு எல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்கிறான். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத நாம் எப்போவுமே ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது பழைய பிரச்சனைகளை மேற்கொள்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹalleluya. கர்த்தருக்கு பழைய பிரச்சனைகளை பெரியவராக எப்படி நம்ம மேற்கொள்ள வச்சா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கடனை அடைக்க முடியலையா, இதுக்கு மேலே கடனை எப்படி அடைச்சோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது தயங்குறோமா, போன வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டு எப்படி கட்டணும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எல்லாமே பிரச்சனை என்னதான், நமக்கு ஒன்று தான். ஒரு மட்டும் ஒரு நோயிலிருந்து இந்த நோயிலிருந்து தப்பிக்க யோசிச்சு கொண்டு இருக்கிறோமா, போனது நோயிலிருந்து எப்படி விடுதலை பெற்றோம், நம்மளோட பெரியவர் அதை எப்படி மேற்கொண்டார், நம்மளோட பெரியவர் தேவனை எப்படி மேற்கொள்ள செய்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பண்ணிட்டா இப்போட பிரச்சனையே நோய்களை துன்பங்கள் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அது சின்னதாக தெரியும். தாவீது அசாட்ட சொன்னார், கரடியை ஆடுகளை பிரிச்சு போட்டேன், சிங்கத்தை ஆடுகளுக்கு பிரிச்சு போட்டேயா அப்படின்னு சொல்றாரு. அதே வசனத்தில் பாருங்க.